கிமு 600 ஆண்டுகளில் எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒருவர் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ ஆபகு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டு தேவனுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு ஒருவரை பகைத்துக் கொண்டு வேறு தெய்வங்களை வணங்கி நாசமாய் போய் கொண்டிருந்தார்கள். இது ரொம்ப காலமா பார்த்து கொண்டிருந்த நம்ம ஹீரோ தீர்க்கதரிசி ஆபகுக் தேவனிடத்தில் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஜபமாக பண்றாரு. அதுல 2 விஷயங்களை தெளிவா பார்க்க முடியுது. 2மே நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி தேவனை பார்த்து கேட்கிற காரியங்கள். பல வேளைகளில் நமக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமா இன்று எனக்கு பதில் கிடைச்சிட்டு போல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கேட்ட கேள்விகள் இதுதான் பாருங்க. முதல்ல, ஆண்டவரே, இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீரே, எங்க பார்த்தாலும் என்னை சுற்றிலும் அநியாயம் அக்கிரமம், கண்ணை திறந்தாலே போதும் எங்க பாரு வன்முறை சண்டை சச்சரவு, யாரும் வேதத்துக்கு கீழ்ப்படுது இல்லை, நீதியை ஒண்ணுமில்லாம பண்ணுது, நீதி புரட்டப்படுது, இதெல்லாம்